வணக்கம். உங்கள் தான் சந்தனா ஸ்டோர்லேருந்து உங்கள் பானம்மா பேசுகிறேன். இன்றைக்கி தையலை பற்றி சொல்ல போகிறதில்ல. இது உணவுப் பொருள்கள். உணவுப் பொருள்களில் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் எவ்வளோ டேஸ்ட்டு ருசி இருக்குங்கிறத பற்றி தெரியறதுக்காண்டி ஒரு ஒரு ஐட்டமாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் இட்லி பொடி அரைக்கிறதுக்கு வறுத்து வச்சுருக்கேன். உளுந்தம்பருப்பு 1/2 கிலோ, கடலைப்பருப்பு 150, எள்ளு ஒரு பாக்கெட், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு, மிளகாய் வத்தல் 20 வத்தலுக்கு மேலே, இப்போ 20 வத்தல் 25 வத்தல் இருக்கும் போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் பொரித்து வச்சுருக்கேன். இதுதான் இட்லி பொடிக்கு தேவையான பொருட்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, நான் ஆரம்ப காலத்தில் நாங்கள் மகளிர் குழுவில் 2002 மதுரை கலெக்டர் ரேணுகா தேவி மேடம் நாங்கள் உணவுப் பொருள் தயாரிக்கிறத பார்த்து, நாங்கள் ஸ்டாலுகள் எல்லாம் விற்பனை செய்கிறத பார்த்து நல்லா அவங்க திறமையாக செய்கிறாங்க. இவங்களுக்கு இந்த பொருள்கள் விற்பனைக்கு ஒரு பெயர் கொடுக்கணும்னு சொல்லி மதுமதின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. அந்த லேபிளை வச்சு நாங்கள் எல்லா ஸ்டாலுகளுக்கும் போய் விற்பனை செஞ்சுட்டு வருவோம். சத்து மாவு, இட்லி பொடி, இந்த மாதிரி உணவுப் பொருட்களை விற்பனை செய்வோம். அதே மாதிரி டெய்லர் ஐட்டங்களில் நைட்டி, இந்த மாதிரி பாவாடை, இது மாதிரிலாம் தைச்சி விற்பனை செஞ்சு நல்ல திறமையாக பேர் வாங்கி நல்ல ஒரு இதில் இருந்தோம். இப்போயும் அதை விடாமல் இருக்கிறதுக்காண்டி என்ன அளவுக்கு இப்போ நான் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். வீட்டிலையே தயார் செஞ்சு பாக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன். அதே மக்கள் இது வீட்டு பொடி நல்ல ருசியாக இருக்குக்கா, நீங்களே போட்டு எங்களுக்கு பாக்கெட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ எதுக்கு இந்த அளவுகளை சொல்கிறேன்னா, உங்களுக்கும் வீட்டில் ருசியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி அளவுகளை வச்சு வறுத்து செஞ்சு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ இது நான் கடைக்கு தேவையானதுக்கு அப்போக்கப்போ கொஞ்சம் 1/2 கிலோ உளுந்து இந்த மாதிரி பொருட்களை போட்டு வறுத்து மிக்சியில் அரைச்சி பாக்கெட் பட்டி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒரு பாக்கெட் இந்தா இருக்குது பாருங்கள். ஒரு பாக்கெட் 10 ரூபா. இந்த மாதிரி பாக்கெட் போட்டு கொடுக்குறேன் பாருங்கள். இது 10 ரூபா. இப்படி பாக்கெட் போட்டு விற்றனால அவங்க கடைப்பொடிக்கும் வீட்டு பொடிக்கும் ருசி இருக்கும்ல. நம்ம இத்தனை பக்குவம் செஞ்சு பொன்னரமாக வறுத்து இது பண்ணி கொடுக்குறோம்ல, அதனால டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி விரும்பி கேட்டு வாங்குகிறாங்க. எனக்கு நேரம் கிடைக்கிற நேரம் இது ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். முதல் தடவை கஸ்தூரி மஞ்சள் எல்லாம் பொருட்களையும் போட்டு அரைச்சி அதுவும் பாக்கெட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இட்லி பொடி இப்படி எதுவும் அவங்களுக்கு தேவையோ, அவங்களால செய்ய நேரம் இல்லையில்ல, அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சு கடையில் செஞ்சு கடை பாக்கெட் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்ன உங்கள் பானமாக அவங்களுக்காண்டி ஒன்றா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அனுபவபூர்வமாக நான் ஆரம்பத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதில் 10 பேர் பார்த்து நல்லா ருசியாக இருக்குது, நீங்கள் இதை செய்யுங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுனால என்னுடைய நேரத்தை ஒதுக்கி இதை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கம்.